யோவானின் சுவிசேஷம், the Gospel of John, chapter 20. அது ஒரு 2 வசனம் வாசிக்கிறேன். யோவான் அப்போஸ்தலருக்கு முன்னாடி உள்ள புக் 20-24 நான் வாசிக்க போறேன். சரியா? எல்லாரும் கேக்குதா? எடுத்துட்டீங்களா? ஓகே. யோவான் 20-24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. இதை சாதாரணமாக வாசிச்சிடலாம் போல. இந்த தமிழ் பைபிளை வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவர்களுக்குள்ள யார் இல்லை? 12 பேர்ல ஒருத்தர் இல்லை. யார் வந்திருக்கும் பொழுது? இயேசு வந்துட்டார், அவர் இல்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். எவ்வளோ ஸ்வீட் இல்லை தாமஸ்? நான் நிறைய வாட்டி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ தாமஸோட அம்மா, தாமஸோட தங்கச்சி, தாமஸோட மாமியார், இந்த மாதிரி ஒவ்வொரு ரோல் சொல்லி தான் எங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க. அன்பாக பேச மாட்டாங்க, எப்படி திட்டுவாங்க. ஏன்னா பாருங்க எவ்வளோ கேள்விகள்ல எங்கள் வீட்டில் என் கூட வாழ்கிறவங்களுக்கு தெரியும் நான் தாமஸோட அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா. நீங்கள்லாம் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விசுவாச வீரர்கள் மாதிரி சிரிக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து நான் விசாரிக்கும் போது நான் கேட்குறேன், நீங்கள் மாமியாராக கூட இருக்க வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு, கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது, ஆனால் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? எப்ப சமாதானம் சொல்றார்? பூட்டப்பட்ட கதவுகளுக்கு நடுவிலே கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று. ஆமென். இன்னும் நிறைய டோர்ஸ் ஓபன் ஆகல. I know, we all experiencing it. நான் ஒரு மனைவி, ஒரு தாயா இருக்கிறேன். அப்புறம் தான் ஊழியம்லாம். அப்போ எனக்கு தெரியும் எத்தனை கதவுகள் நமக்கு பூட்டப்பட்டிருக்கிறது. We have lots of doors closed. பட் கர்த்தர் சொல்லுகிறார், பூட்டப்பட்ட கதவுக்கு நடுவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்? உனக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்று இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவ்விசுவாசமாய் இராமல் விசுவாசமாய் இரு என்றார். என்னது? பார்த்து விசுவாசிக்கணும்ல தாமஸ். உனக்கு இவ்வளோ நாள் உன் கூட பழகிட்டேன், 3.5 வருஷம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக 28 தோமாக்கு உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு திடீர்னு. ஏன்னா இப்ப பார்த்துட்டாரு தானே, கையை விட்டு தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு இப்போ என்ன சொல்ற? என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இவ்வளோ நேரம் தோமா பயங்கர கேள்விகள். ஆனா இயேசுவை பார்த்தது ஒரு சத்தம் வந்துருச்சு பார்த்தீங்களா? என்னது? அதுல வேற உங்களுக்கு அந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கூட அப்படின்னா கத்தி இருக்கிறாரு அவர். என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு அவர் கத்தி இது பண்ணானா. அதுக்கு முன்னாடி, இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பிரசங்கத்தோட டைட்டில் நான் சொல்லிடுறேன். when you miss church. இதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தோடைய தலைப்பு. சபைக்கு நீங்க வரலனா அதோட முடிஞ்சது தலைப்பு. என்னது? பக்கத்துல உள்ளவங்களை கையை குலுக்கி சொல்லுங்க, இனி நீங்க சபைக்கு வரலனா முடிஞ்சது. முடிஞ்சதுன்னு சொல்லாதீங்க, தலைப்பு முடிஞ்சதுன்னு தான்ப்பா நான் சொன்னேன். கையை கொடுத்து சொல்லுங்க. உங்க பக்கத்துல கை கொடுக்கலனா பின்னாடி உள்ளவங்க கையை நீட்டி இழுத்து பிடிச்சல, இனி நீங்க சபைக்கு வரலனா. when you miss church, சபைக்கு நீங்க வரலனா, இதுதான் தலைப்பு. சிம்பிள் செய்தி. சீக்கிரம் ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சிருவேன். ஸோ இந்த தலைப்புக்குள்ள, இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்குள்ள போகும்போது ஒரே ஒரு வசனம். அது முன்னாடி அதோட 20 இருந்தோம் இல்லையா? சாரி, 20ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு வசனம் 19 மட்டும் வாசிச்சுட்டு நம்ம பிரசங்கத்துக்குள்ள போகலாம். கர்த்தரோட வெளிப்பாடு வாரத்தின் 19 20 19 20 19. வாரத்தின் முதல் நாளாகிய
அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் என்ன பண்ணியிருந்தது, பூட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பட் இந்த 19ல நான் அந்த முதல் லைன் தான் எடுக்க போறேன். வாரத்திலே முதல் நாள் ஆகிய, நமக்கு வாரத்துல முதல் நாள் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஞாயிற்றுக்கிழமை, மண்டே இல்லை, ஏன்னா வேலைக்கு போறீங்களா, அதனால மண்டே. என்னதுங்க? ஞாயிற்றுக்கிழமை. நீங்க கேலண்டர் படி பார்த்தா அதுதான் நமக்கு. ஆனா பழைய ஏற்பாடுல வந்து முதல் நாள் என்பது சபாத் என்று சொல்லுகிறது வந்து சனிக்கிழமை தான் நடந்தது. அது நிறைய பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சபாத் என்பது எப்போ நடந்தது பழைய ஏற்பாடுல? சனிக்கிழமை. அதுதான் கர்த்தர் 6 நாள், இவங்க கூட அந்த கிரியேஷனை பத்தி பேசுனீங்கல்ல, 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் எது வருதுன்னா சனிக்கிழமை வருது. அன்னைக்கு தான் யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி அன்னைக்கு ரெஸ்ட் டேன்னு கொண்டாடுவாங்க. ஆனா இயேசு வந்த பிறகு அந்த கதையே மாற்றிட்டாரு. அப்படியே அந்த ரிதமே சேஞ்ச் ஆயிடுச்சு. எதை கடைசி நாள், அதாவது சாட்டர்டே வந்து முதல் நாள்னு யூதர்கள் வைத்திருந்தால், அப்ப சண்டே என்ன நாளா இருந்திருக்கும்? கடைசி நாளா இருந்திருக்கும். ஆனா இயேசு வந்த பின்பு அவர் மரித்ததிலிருந்து உயிரோடு இன்னைக்கு எதுக்காக இத்தனை தடவை அவங்க அதை சொன்னாங்கன்னு தெரியல. மரித்து உயிர்த்தார், ஜீவனோடு இருக்கிறார். மரித்து உயிர்த்தார், ஜீவனோடு இருக்கிறார். இதுதான் நான் பேச போகிறேன். அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்த பின்பு அந்த 3வது நாள் தான் உங்கள் வாரத்தின் முதல் நாளாய் மாற்றினார். ஆமென். God will change the rhythm. மியூசிக்ல பசங்களுக்கு தெரியும் ரிதம்னா என்னன்னு. கர்த்தருடைய ரிதமை சேஞ்ச் பண்ணா எங்க முடிஞ்சிருக்கோ கர்த்தர் அங்க ஒரு தொடக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். எங்க பூட்டி இருக்கிறதோ கர்த்தர் அங்க திறக்க வைத்திருக்கிறாருங்க. ஆமென். நீ முடியாதுன்னு சொல்ற இடத்துல கர்த்தர் முடியும் என்று சொல்லுகிறார். என்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். So God can switch days. எங்க எண்டு நினைச்சிங்களோ அதனாலதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை நம்ம கொண்டாட வேண்டும். ஏன்னா கர்த்தர் ஜீவனோடு உயிர் தெழுந்த நாள். எவ்ரி சண்டே இஸ் ஈஸ்டர் சண்டே. தெரியுமா அது உங்களுக்கு? அது நிறைய பேர் ஒவ்வொரு சபையில சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது ஏனே எனக்கு தெரியல. ஈஸ்டர் அன்னைக்கு தான் ஒவ்வொரு 3வது நாளும் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எப்படி சொல்ல வேண்டும்? உயிர் தெழுந்த நாள். இதை கொண்டாட வந்திருக்கிறேன், இதை சாட்சியாய் நிக்க நான் இங்க வந்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் நீங்க ஒன்று சபையில கூடுகிறது. இன்னொன்னு சொல்றேன், நீங்க சபையில ஒன்று கூடுனீங்கன்னா இயேசு கண்டிப்பா அங்க இருக்கிறாருங்க. ஆமென். அவங்க ஒன்று கூடி சீஷர்கள் இருந்தாங்க, இயேசு அவங்களுக்கு நடுவில் வந்தா. எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்துல கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் இங்க இருக்காம இருப்பாரா? இப்பொழுது கூட உங்க மத்தியில இருக்கிறார். பரிசுத்தமாய் இருங்க. ரிசீவ் த வேர்ட். அவன் யாரை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை யோசிக்காதீங்க. என்ன போட்டிருக்கிறாங்க, என்ன வந்திருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பிரசனம் இங்க இருக்கிறது. தேவ பிரசனத்தை வாங்கி கொள்ளுங்கள், பெற்று கொள்ளுங்கள். ஆமென். அவர் வந்துட்டா, நம்ம கூடிட்டோனாலே அவர் நாமத்துல அவர் அங்க இருக்கிறாருங்க. He is here. நம்ம மத்தியில இருக்கிறார். அதை பரிசுத்தமாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அது மட்டும் இல்ல, இந்த யோவான் வந்து நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவர் வந்து ஒரு தனித்துவமான கர்த்தருடைய இயேசுவோடைய உடன் ஊழியக்காரர் யோவான். அவனோட சுவிசேஷ புக் கொண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எத்தனையோ ஹீஸ் a unique kinsman அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு தனித்துவமாய் தன் வசனத்தை வெளிப்படுத்தி காமிப்பார். நான் புதன்கிழமை பேசினல, பிரதிபலிக்கும் கர்த்தருடைய வார்த்தை எப்போ பிரதிபலிக்கும், எப்போ வசனம் எப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகும், லைக் a mirror. As you read, வாசித்து கொண்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு பழசெல்லாம் நினைவு வரும். என்ன நினைவு வரும்? When you remember, the remembrance will lead you to redemption. கர்த்தர் என்னை எப்படி மீட்டார், எவ்வளோ கஷ்டத்துல இருந்தான், ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தது மட்டும் இல்லை, he rescued me. He just didn't rescue me, but he gave me rejoice. ஆமென். அவரோட ரட்சிப்பு என்னது? அதோட முடிவு, ரட்சிப்பின் முடிவு என்ன? Where it will lead you? ஜாய்ங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தை பிரதிபலிக்கிறது. அதுதான் நீங்க போட்டிருக்குது. வசனமும் ஜெபமும் இன்னைக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு புத்தகம் என்றால் அது வேதாகமம் தான். இதுல ஜீவனும் ஆவியும் இருக்கிறது. நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிற ஒரு புக்கு. ஐயோ இங்க சரியில்லையே, நான் ஏதாவது பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது தான் நமக்கு வந்த புக்கு.
வேதத்தை வாசித்து இது என்னோட கணவருக்கோ என் மாமியாருக்கோ என் நாத்தனாருக்கோ உள்ள புக் இல்லை, என்னதான் என்னோட கண்ணாடி காமிக்க போகுது. அதை ரொம்ப நேரம் பார்த்தா அது கரெக்ட் பண்ணும், என்ன பயங்கரமா கரெக்ட் பண்ணும். இங்க ஏதோ இருக்கு அங்க இருக்குன்னு காமிக்கும், மற்றவங்கள காமிக்காதே. நீங்க சொல்லிருங்க, கண்ணாடியை பார்த்தா எனக்கு என் மாமியார் தான் தெரியறான்னு சொல்றவங்க தூங்காம கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு ஒவ்வொரு தடவை காலையில கண்ணாடி பார்க்கும்போது என் மாமியார் இல்லை நாத்தான் என் பாஸ் தெரியறாருங்க அப்படின்னா நான் உங்களை டெஸ்ட் தான் பண்ணணும். மைண்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா? நம்ம முகங்கள் தான் தெரியுது இல்லையா? அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுதும் என்னது, நம்ம முகங்கள் தான் பிரதிபலிக்க போகிறது. ஆமென். ஸோ ஹீஸ் அ வெரி தனித்துவமா, ஒவ்வொரு வார்த்தையை தனித்துவமா எடுத்து தருகிறவன் தான் யாரு? யோவான். அதனாலதான் அவன் ஆண்டவரை நான் ரொம்ப அவரை எப்படி சொன்ன, ஒரு டிஃப்ரெண்டா ஐ வாண்ட் டு த வே ஆஃப் அப்ரோச் எனக்கு எப்படி இருக்கணும்னா, இயேசுவே ஆண்டவர் என்பதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்பதுதான் யோவான். அந்த 7 பேர் அந்த டைபேரியா அந்த லேக் கிட்ட அவங்க நிற்கும் போது யாருமே கண்டுபிடிக்கல, யோவான் கண்டுபிடிச்சிட்டான், இதுதான் ஆண்டவர், இட் இஸ் த லார்ட் அப்படின்னு சொல்றான். அப்ப எவ்வளவு ஒரு வாஞ்சை, கர்த்தரை பார்க்க வேண்டும், அவர் பிரசன்னத்தை தேட வேண்டும் என்பவர்களுக்கு தான் இங்க கூடி இருக்கும்போது கர்த்தர் வெளிப்படுகிறார். வாஞ்சையோடு இந்த வாசல்ல நுழையிறவனுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார், தரிசனத்தை காமிக்கிறார். வேற ப்ரோக்ராம் வேற அஜெண்டாவோட இந்த டோர்ல நுழையக்கூடாது. என் தேவனை நான் முகமுகமாய் ஆராதனை வேலையில சந்திக்க வேண்டும் என்று நினைத்து வருகிறவர் கர்த்தர் வெளிப்படுகிறார். ஆமென். ஆனா என்ன பண்ணிட்டார் யோவான், சின்ன புக்கா வச்சுட்டார், 600 வார்த்தைங்க தான், ஜஸ்ட் 600 வேர்ட்ஸ், ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி விட்டார். மத்தேயு வாசிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல பைபிள் ஸ்டடியில, எவ்வளோ இதாக இருக்குல்ல, நமக்கு வாசிக்க வாசிக்க அது பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு சொல்லுவாங்க. எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இந்த மத்தேயு முடிக்கவே மாட்டாரா அந்த மாதிரி இருக்குது. ஒரு அதிகாரம் 50 எழுதி வச்சிருக்கா மனுஷன், முடியலங்க எனக்கு, அதுவே தலை சுத்திட்டு வந்துருச்சு. வேதத்தை வாசிச்சா நமக்கு என்ன வரணும், பெலன் வரணும். மத்தேயு பார்த்து அவர் அடிச்சு விட்டுருக்கிறாரு. ஆனா பாருங்க, இந்த யோவான் 600 வார்த்தையில முடிச்சிட்டாரு, எலிமெண்டரி ஸ்கூல் மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னும் 21 தான். ஆனா அதுல யோவான் பண்ண ஒரு விஷயத்துல என்னன்னா, சில வார்த்தைகள் டாமினேட் பண்ண வச்சிருக்கிறார். சில வேர்ட்ஸ் அப்படின்னா அப்பா பிதாவே, பிதாவே த ஃபாதர்ன்ற வேர்ட் 121 டைம்ஸ் வருது யோவான்ல. உங்களுக்கு வேணா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பிலீவ், பிலீஃப்ன்ற வார்த்தை 99 வாட்டி வருதுங்க. அதுக்கப்புறம் உலகம் என்ற வார்த்தை, இந்த பூமி என்ற வார்த்தை 71 வாட்டி எழுதி வைத்திருக்கிறார். இந்த 3மே முக்கியமான வார்த்தை. இந்த 3 வார்த்தையுமே மறுபடி என்ன பண்ணி வைத்திருக்கிறார் யோவான். இந்த உலகத்திலே ஒருத்தரை நீங்க நம்பணும்னா அது கர்த்தர் தான். ஆமென். அததான் அவர் சொல்றாரு. That is why he kept repeating. அது மட்டும் அவர் சொல்லல, சில நம்ம பரலோகத்தின் ரகசியங்களை திறக்கத்தக்கதான சாவியும் நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காரு யோவான். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க, எனக்கு அந்த ரகசியங்களை திறக்கணும். ஐ வாண்ட் டு அன்லாக் த கீஸ் ஆஃப் ஹெவன். அதுல வைத்திருக்கிற ரகசியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த மாட்டார் என்றால், யோவான் 1:21-12 நினைக்கிறேன், அதுல என்ன சொல்றாருன்னா, டு தோஸ் ஹூ பிலீவ், யார் என்னை விசுவாசிக்கிறீர்களோ அவங்களுக்கு என்னுடைய புத்திரனா இருக்கிற ரைட்ஸை நான் கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னை நம்புகிறவனுக்கு. So that is the key. உங்களோட சாவி வேற எதுவும் இல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிறது தான் அந்த சாவி. அது மட்டும் இல்ல, 20:31 சொல்லுகிறார் அதே யோவான்ல, you may believe, நீங்க கண்டிப்பா என்ன விசுவாசித்து தான் ஆகணும். என்ன விசுவாசித்தால் ஒளியும் உனக்கு நித்திய ஜீவன், என் நாமத்துல தான் நித்திய ஜீவனே இருக்கு, நீ விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அதிகாரமாய் சொல்ற. So God deserves and he demands worshipங்க. புரியுதா? இது ஆண்டர் கட்டல, இங்க வந்ததும் ஐ டிமாண்ட் வர்ஷிப். அதனால நினைச்சிடாதீங்க அவருக்கு அதுதான் அவர் இது பண்ணி. ஹீஸ் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் காட். உங்களோட வர்ணிப்பு எல்லாம் அவரை அழகுபடுத்தாது. ஹீ இஸ் ஆல்ரெடி அன் omnipotent காட். என்னன்னா அவரே செல்ஃப் சஃபிஷியன்ட், போதுமானவர், அவருக்குள்ளே எல்லாமே இருக்கிறது. இருந்தாலும் he demands worship. ஏனால் அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை கண்ணோக்கமா, இவ்வளோ வல்லமை உள்ள பிதா உங்களோட சமீபமா இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கமாய் வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? அதை தான் யோவான் அழகா அங்க சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, யோவான் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த வாரத்துல முதல் நாளுடைய விசேஷத்தை நான் சொல்றேன். ஐ வாண்ட் டு என்ன சொல்றது, எனக்கு என்ன சொல்லணும்னா, இந்த நாளுக்குரிய ஸ்பெஷாலிட்டியை, இந்த நாளுக்குரிய வல்லமையை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென்.
வாரத்துல முதல் நாள் அதாவது பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் எங்க இருக்கிறார்? தேவன் நமக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். நீங்க இங்க பிரவேசிக்கும் போது தேவன் ஆல்ரெடி உங்க வீட்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். கைகளை தூக்கி நன்றி சொல்லாமா? நீங்க இங்க பிரவேசிக்கும் போது கர்த்தர் ஏற்கனவே உங்க வேலை ஸ்தலத்துல பிரவேசித்திருக்கிறார். நீங்க இங்க பிரவேசிக்கும் போது கர்த்தர் ஏற்கனவே உங்க ஊழியங்கள்ல பிரவேசித்திருக்கிறார். நீங்க இங்க பிரவேசிக்கும் போது கர்த்தர் புதிய இடத்துல கர்த்தர் உங்களுக்காக ஆயத்த பண்ண இடத்துல கர்த்தர் பிரவேசித்திருக்கிறார். நீங்களே அந்த லொகேஷனை தேடல, கர்த்தர் லொகேஷன் முடிச்சு அங்க பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு பேர் தான் கிரக பிரவேசம். ஹவுஸ் வார்மிங் ஆல்ரெடி finished, it's done. கர்த்தர் அவ்வளோ நல்லவர். ஆமென். இயேசுவை இப்படி மட்டும் சொல்லாம முதல் 6 அதிகாரம் யோவான்ல பாத்தீங்கன்னா அழகா இயேசுக்கு ஒரு ப்ரொஃபைலை கொடுத்துருப்பாரு. இப்போ ஃபேஸ்புக்ல நமக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதுல போட்டுக்கிறீங்க டீச்சர் போடுறீங்க, சிலவங்க ஐடி போடு ஐடி ஆனலிஸ்ட்ன்றீங்க, என்னென்னோ போட்டு வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி யோவான் வந்து இயேசுக்கு ஒவ்வொரு ப்ரொஃபைல் கொடுத்திருக்கிறார். எப்படின்னா முதலாம் அதிகாரத்துல he is a sovereign God, அப்படி என்றால் சர்வ வல்லவர். ஆமென். ஏன் sovereign God சொல்றாரா? யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்படி என்றால் one God, but he is pre-existent, co-existent and self-existent. முன்னே இருந்தார், இணைந்து இருக்கிறார், இப்பொழுது தனக்குள்ளே அவர் வாசம் செய்து இருக்கிறார். ஆமென். he is a self-sufficient God. அப்போ யோவான் என்ன சொல்றான்? he is a sovereign God என்று 1ஆம் அதிகாரத்துல சொல்றான். 2ஆம் அதிகாரத்துல கானா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அவர் sovereign God மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு social God. என்னது? கல்யாண வீட்டுல கலந்துக்கிறவர், என்னுடைய நல்ல நிகழ்வுல இருக்கிற நல்ல பிதா. ஆமென். எவ்வளோ ஒரு பரிமாணங்களை கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய சர்வ வல்லவர் உங்களோட ஒரு நிகழ்வுல உள்ள நுழையிறாருங்க. ஆமென். எவ்வளோ யோசனை, எவ்வளோ நினைவு கூர்ந்து வைத்திருக்கிறார். ஏசையா சொன்ன மாதிரி he is a social God. 3ஆம் அதிகாரத்துல நிக்கோடேமஸ்க்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார். பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு பெரிய பிரீஸ்ட், ஒரு பெரிய ஸ்காலருக்கு என்ன பண்றாரு? இயேசு இவரே ராத்திரி தேடி வரும்போது சொல்லிக்க. அப்போ இயேசு எப்படி தெரியுமா யோவான் எழுதியிருக்கான்? ஒரு ஸ்கூல் டீச்சரை போல. எல்லாமே எஸ்ல வரும், சரியா? இதை நான் எழுதி வச்சிருக்கிறேன் ஆசையா, உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க. he is a sovereign God, he is a social God. 3ஆம் அதிகாரத்துல he is a school teacher. 4ஆம் அதிகாரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம், சமாரிய ஸ்திரீ. எத்தனை தடவை நான் அந்த சமாரிய ஸ்திரீக்குள்ள என்னை வைத்து நான் ஆண்டவரோட உரையாடி இருக்கிறேன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அப்படி பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீயை சந்திக்கும் போது அவர் வந்து சாவரன் காட் மட்டும் இல்லை, he is not just a social god or a school teacher, he is a friend of sinner. ஆமென். ஒரு 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 பாவியோடைய தோழனாய் அங்க நான் பார்த்தேங்க அவரை. ஆமென். என்னுடைய விஷயத்தை யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல, பட் ஸ்டில் ஐ கேன் ஓப்பன் அப் வித் மை ஜீசஸ். இந்த நிமிடம் கூட என்னால அவர்கிட்ட ஓப்பன் அப் பண்ண முடியும். ஐ கான்ட் ஈவன் டாக் டு மை ஹஸ்பண்ட். ஐ கேனாட், என் பிள்ளைங்களோட பேச முடியாது, போதகர்கள் கூட கிட்ட என்னால பேச முடியல. ஆனால் பாவிகளுக்கு தோழனா இருக்கிற என் இயேசுவிடம் என்னோட பேச முடியும். he is also a friend of sinner. அடுத்தது என்னது? 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? 38 வருஷம் பெதஸ்தா குளத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அங்க வந்து பரம வைத்தியரா வர்றார். எப்படி தெரியுமா? he is coming as a specialist. நேத்து கூட இந்த தலை சுத்து இருக்கும் போது ஸ்கேன் பண்ணுங்க, பிரெயினை ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்பெஷலிஸ்ட பார்க்கணும்னா நான் அங்க படுத்துட்டு நான் அப்படியே பார்த்துட்டு சொன்னேன், எனக்கு தான் என் ஸ்பெஷலிஸ்ட் மேலே இருக்கிறாரே, எனக்குள்ள ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரே. ஆமென். அந்த பெதஸ்தால 38 வருஷம் முடங்கி கடந்தவன் கிட்ட வந்து நீ எழுந்து உன் பாயை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன ஸ்பெஷலிஸ்டா யோவான் என்ன பண்ணுகிறான்? 5ஆம் அதிகாரத்துல இயேசுவை வெளிப்பாடுனாலதான் இவன் ஒரு தனித்துவமான எழுத்தாளர், உடன் ஊழியன் என்று நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். 6ஆம் அதிகாரத்துல பட்டினியாய் அந்த டயர்டால அவங்க வந்து மீட்டிங்ல 3 நாள் உட்கார்ந்து சோர்ந்து போன ஜனங்களுக்கு அவர் சஸ்டெய்னரா மட்டும் இல்லை, he was a supplier for 5,000 peopleங்க. in fact more than 5,000. ஆமென். இப்படி அழகாய் என்ன பண்ணி வைத்திருக்கிறான் யோவான்? அவர் கர்த்தரை அழகாய் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார் புத்தகத்துல. அதை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நான் புஷ் பண்ணோம்னா, ஐ வாண்ட் டு புஷ் ஃபர்தர். எப்படி சொல்லணும்னா, 7
I am சொல்லியிருக்கிறார். There are 7 I ams. அப்படின்னா 7 தடவை தன்னை நான் என்று என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு சொன்னதை யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அந்த இதெல்லாம் கொஞ்சம் கேபிட்டல்ல இருக்கும். நல்ல பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நானே என்று இயேசு சொல்றதை யோவான் 7 தடவை பதிவு செய்திருக்கிறார். இங்க நிறைய பேருக்கு அது தெரியும். நம்ம சொல்லலாமா? என்னது? நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவ தண்ணீர், நானே ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம், நானே I am the door for the sheep to enter, I am the good shepherd, I am the resurrection and the life. அப்புறம் I am the light, நானே வழியும் சத்தியமாய் ஜீவனுமாய், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7. நான் நினைக்கிறேன் அந்த டோர் மறுபடி வந்திருக்கும் குட் ஷெப்பர்ட். இப்படி நானே என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் என்றால் யோவான், நீங்க இந்த வருகிற மாதங்களும் நீங்க வேணா பிப்ரவரி எப்படி தொடங்க போறேன்னு நினைச்சிருக்கலாம். நான் சொல்றேன், இத்தனை நானே என்ற இயேசு உங்களோட வருவார். ஆமென். நானே அந்த கதவாய் இருப்பேன், நானே உனக்கு நல்ல மேய்ப்பனா இருக்க போறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? நானே உனக்கு வெளிச்சமா இருப்பேன். சரோஜா ஆண்டி அவங்க சொன்னாங்கல்ல, எனக்கு இருள்ல அவர் யாரா இருந்தார்? வெளிச்சத்தை காட்டினார். அவரே வெளிச்சமாய் இருக்க போகிறார். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்க போகிறார். வழி தெரியாத இடத்துல வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்க போகிறார். ஜீவனே இல்ல சிஸ்டர், எனக்கு பலனே இல்லைன்ற இடத்துல கர்த்தர் ஜீவனாய் இருக்க போகிறார். ஆமென். இந்த நானே கர்த்தர் என்பதை அழகா 7 தடவை அதை இந்த புத்தகத்துக்குள்ள எப்படியாவது கர்த்தர் சொன்ன முக்கியமான வார்த்தையை மட்டும்தான் நான் காஸ்பல்ல எழுதுவேன் யோவான் எழுதி இருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம அந்த இதுக்குள்ள போகலாம், வசனத்துக்குள்ள. என்னன்னா, இந்த முதல் நாளுக்குள்ள இவ்வளோ மகத்துவம் வல்லமையும் இருக்கிறதுனா, தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை வருத மிஸ் பண்ணாதீங்க. என்னது இன்னைக்கு தலைப்பே என்ன சொன்னேன்? சபைக்கு வரலனா, ஆலயத்திற்கு வரலனா, வாரத்துல முதல் நாள் கூடி இருக்கிறவர்கள் மத்தியில் அவர் நுழைஞ்சார்னா, நான் சொன்ன இவ்வளோ காரியங்களும் அந்த இடத்துல நுழையுது. ஆமென். இயேசுக்குள்ள இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கு. அவரே போதுமானவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். புரியுதாங்க? ஆனால் இயேசு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் வந்த பகுதி தான் நான் இப்போ உங்களுக்கு வாசிச்சேன் இல்லையா? அதாவது யோவான் 20:24 உயிர் தெழுந்துட்டார். 3ஆவது நாள் உயிர் தெழுந்து இப்போ அவருக்கு தேவை சாட்சிகள் தேவை. அவருக்கு நான் உயிரோட எழும்பிட்டேன், எனக்கு இப்போ சாட்சி வேணாமா? வெறும் யார் அவங்க பேர் என்ன, சிஸ்டர் விஜயா தம்பிராஜ் மட்டும் போய் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இப்போ நம்ம உயிரோட எழும்பிட்டேன், ஜீவனோட இருக்கிறேன், நான் அதிசயங்களை செய்கிறேன், 7 விதமான நானா இருக்கிறேன், ஐயமா இருக்கிறேன். ஆனால் சாட்சிகள் கம்மியா இருக்கிறதே. மத்தேயு இதுதானே நம்மளோட மெயின் வசனம். என்னது? harvest is plenty but the workers are few. குறைவாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு எனக்கு விட்னஸ் தேவை என்று காலையில சொல்லுகிறார். எனக்கு சாட்சி தேவை. அப்போ அவர் சில பேர்களை சூஸ் பண்றாரு. ஆஃப்டர் உயிரோட எழும்புனதும் யாரை முதல்ல போய் சந்திக்கிறாரு? மேரி மேக்டலின், மரியாளை சந்திக்கிறார். 2வது எம்மாவூர் சீஷர்கள், எம்ஏஎஸ் அந்த ரோட்ல போன 2 பேர். அதுல ஒருத்தன் பேர் கிளியோபஸ், ஒருத்தன் பேர் அங்க குறிப்பிடவில்லை. 2 பேர் மன பாரத்தோட நொறுங்குண்ட இருதயத்தோட நடந்து போயிட்டு இருக்காங்க. என் கூட இருந்து என்னோட நடந்த என்னுடைய சக தோழன், என் சக தேவன் என்னை விட்டு போயிட்டாரேன்ற நொறுங்குண்ட அந்த இருதயத்தோட நடக்கும் போது அங்க தேவன் வந்தாருங்க. என்னைக்கெல்லாம் நீ நொறுங்குண்ட இருதயத்தோட தேவனை கூப்பிட்டு அவரை பத்தி ஜஸ்ட் 1 வேர்ட் பேசினாலே ஜீசஸ் அங்க வந்துருவார். He'll show up when you show up to church. புரியுதாங்க? Jesus will show up when you show up to church. Don't give any excuses. இந்த காலை வேளை கர்த்தர் அதை தான் சொல்றார். எக்ஸ்கியூசஸ் நீ எனக்கு சொல்றியா? நான் நேத்து இருக்கக்கூடாதுன்னே ஓடி வந்துட்டேன். சம்டைம்ஸ் நான் முதல் வசனமே என்ன வாசிச்சேன்? இயேசு வந்திருந்த போது 24வது வசனம், அந்த 12 ஒருவனாகிய தோமா அங்க இல்லை. He was not there, absentங்க. சபையில அவன் இல்ல. முக்கியமான சீஷர்கள் ஒருத்தனே அங்க காணும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், வை 2வது என்ன சொன்ன? எம்மா, அதை முடிச்சிடுறேன். 2வது யாருக்கு வெளிப்படுத்துறார் சாட்சியா இருக்கணும்னு? எம்மா. ஒரு 3வது எங்க வெளிப்படுத்துகிறார்னா அந்த 7 டிசைபிள்ஸ்க்கு வெளிப்படுத்துவார். அந்த லேக் ஆஃப் டைபேரியான்னு இருக்கும். எங்க 153
மீன்களை பிடித்து கொடுத்து பிரேக்ஃபாஸ்டும் செஞ்சு கொடுத்து உங்களை நல்ல போஷிக்கிற பிதாவும் எங்க வருகிறார்? உயிர்த்தெழுந்த தேவனால உங்களை மட்டும் வல்லமை மட்டும் கொடுக்கறது இல்ல, உங்களை போஷித்து பராமரிக்கிற தேவன். லிட்டரலி ஹி இஸ் ப்ரிப்பேர். நான் நேற்று கூட இவர் சும்மா கிண்டலா சொன்னேன், முதல்ல இனிமே இந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி புருஷனுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டுட்டு தான் இனி பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா என்னதான் பொம்பளைங்க சோர்ந்து போயிட்டாலும் என்னதான் பண்ண வேண்டியிருக்கு? எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் தலை சுத்துதோ இப்படி இருந்தாலும் என்ன பண்ணோம், அப்படியே போய் அந்த சட்டி எடுத்து வைக்க தான் வேணும். பார்த்துருக்கிறீங்களா? என்னங்க எல்லாரும் அப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தரும் செய்கிறது இல்லையா? எனக்கு அந்த விஷயத்தில் பாஸ்டர் பிரையன் ரொம்ப பிடிக்கும், நல்லா சமைப்பார். அதே மாதிரி எங்கள் மாமனார் எனக்கு சூப்பராக பிடிக்கும், எப்படா வருவாருன்னு இருக்கும், சூப்பராக செய்வார். ஆனால் என் ஹஸ்பண்ட் மட்டும் கற்றுக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியல. தலை சுற்றிச்சா அது வெளில வாங்கிக்கலாம், அது எப்படி வெளில வாங்குது? நம்ம என்ன பாரி வரலாம் சும்மா சும்மா டெய்லி? எனக்கு வெளில டெய்லி வாங்கணும், எனக்கு நைட் வெளில போய் சாப்பிடலாம் பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு என்னன்னா அந்த சமைக்கும் போது, அந்த ஆண்கள் சமைக்கும் போது இல்லை, அது ருசியாக மட்டும் இல்லைங்க, நமக்கு அது ஒரு நிம்மதியாக இருக்குது. அப்பா இவங்க நமக்கு செய்கிறாங்க. ஒரு அப்பாவை பார்க்குறோம். நான் அலெக்ஸ் ஜோசப்பை பார்க்கணுன்னு நினைப்பேன் நிறைய வாட்டி சாலிக்குள்ள. என் தகப்பன் என்னை எப்படி பார்த்துப்பார், அந்த ஒரு வைராக்கியம் இருக்கும்ல, என் அப்பா அங்கே தெரிகிறாரா, அலெக்ஸ் ஜோசப் எங்கன்னா தெரிகிறாரான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவர் செய்வார் எல்லாம். பட் இந்த சமைக்க தெரியும் போது அது ஒரு தனி விஷயம். பெண்களுக்கு அது தெரியும், திருமணம் ஆனவங்களுக்கு. அதுவும் உடம்பு சரியாமல் இருக்கும்போது வீட்டில் உங்களுக்கு தெரியும், யாராவது கொஞ்சம் கொடுத்தா ஒரு சூப்பையாவது கிளறி கொடுங்கயா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. ஆனால் இங்கே பாருங்க, உங்களோட எல்லா பரிமாணங்களும், உங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்து 7 சீஷர்களுக்கும் ஒரு புஃபே, ஒரு என்ன சொல்ற பார்பக்யூவே ரெடி பண்ணி வைத்திருக்கிறாருங்க அவரு. அவன் அவங்க கடற்கரைக்கு வரும்போதே அவங்களுக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த 153 மீன்களும் தான் பெரிய மீன்க, அந்த வலை கிளியவே இல்லையா, அந்த அளவுக்கு பெருசு. அந்த அந்த மீனை பார்த்தா அந்த வலை என்னைக்கோ கிழிஞ்சிருக்கணும். ஏன் கிளியிலன்னா, ஏன் 153 நான் எப்பவுமே யோசிப்பேன். அப்புறம் தான் அதோட வரலாறு படிக்கும்போது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்களாம், 153 வந்து கலேலியாவில் வந்து அந்த வெரைட்டி ஆஃப் மீன் 153 இருக்குமா. கர்த்தர் பாருங்களா, அதில் கூட என் பிள்ளைங்களுக்கு போகிறது எல்லா வெரைட்டியும் சேர்த்து நான் கொடுப்பேன் அவங்களுக்கு. ஆமென். ஒரு வெரைட்டி கூட நான் விட மாட்டேன். என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்திருக்கார். இப்படி கர்த்தர் சந்திக்க வரும் பொழுது நம்ம சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணலாமாங்க? ஒன்று கூடுதலே சண்டே சர்வீஸ் மட்டும் சொல்லலை, சபை ஒன்று கூடுதலை நாம் நிப்பாட்டலாமா? எவ்வளோ வல்லமை உள்ள பராமரிக்கிற நல்ல பிதா, நல்ல தோல். அதுக்கப்புறம் அப்பர் ரூம்ல சந்திக்கிறார். மேல் அறையில் எத்தனை பேர் சீஷர்கள் இருக்கிறாங்க? அங்கதான் யாரு காணா போயிட்டாரு? தோமா இல்ல, சபைக்கு ஆப்சென்ட். ஏன் வரலன்னு கேட்டா தெரியல, சந்தேகம். தோமாக்கு ஒரு பெக்யூலியரான ஒரு குணம் இருக்குதுங்க, சரியா? என்ன குணம்னா, நீங்களும் தோமாவும் ஜன்னல் வழியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன்னு தெரியுது, தோமாக்கு நிலவா தெரியும், சரியா? ராத்திரியா தான் தெரியும். நீ என்னதான் அங்கே வெளிச்சோன்னு சொன்னாலும் தோமா சொல்ல, இல்லை இருட்டா இருக்குது, மந்தாரமா இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேக புத்தி அவனுக்கு இருக்கதா செய்யும். நீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை பார்க்கும்போது நீங்க சொல்வீங்க இதுல அரை கப்பு நிரம்பி இருக்கு, ஹாஃப் ஃபுல்லுன்னு. ஆனா தோமா சொல்லுவான், இல்லை அது ஹாஃப் எம்டியா இருக்கு அப்படின்மா. புரியுதா? திருப்தி இல்லை, சந்தேகம். இப்படிதான் அவனோட கேரக்டர். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தவங்க இழப்பை வித்தியாசமா ஹேண்டில் பண்ணுவாங்க. கிரீஃப் தெரியுமா? யாராவது ஒருத்தர் இங்க யாராவது இழந்திருந்தா அவங்களுக்கு கிரீஃப்னா என்னன்னு தெரியும். எல்லாரும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க கிரீஃபை. நான் படிச்சிருக்கிறேன், சரியா? சிலவங்க எரிச்சலை காமிப்பாங்க, சிலவங்க அழுவாங்க, சிலவங்க அமைதிக்கு போயிடுவாங்க, சிலவங்க சாந்தமா இருப்பாங்க, சிலவங்க சந்தேகத்தோட இருப்பாங்க. தோமாக்கு எப்படி ஹேண்டில் பண்ணோம் தெரியல. ஹி ஹேண்டில் இட் டிஃப்ரெண்ட்லி. எப்படி? நான் வரமாட்டேன், அவரே இல்லை, நான் ஏன் போனோம்? என்னது? அந்த இழப்பை அவனுக்கு தாங்க முடியலையா என்னன்னு தெரியல. நான் அப்படி யோசிச்சேன், why he was absent. நான் கேட்குறேன், ஆண்டவரே உங்களோட இவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் பார்த்தது நீங்க மரியாளுக்கு சொல்லி விட்டீங்க, நான் வருவேன், நீ போய் இருநாளும் ஏன் வரல? ஏன் சண்டே சர்ச்சுக்கு வரலன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. அப்போதான் நான் சரி தோமாவோட இருதயத்தையும் போய் நம்ம புரிஞ்சுக்கலாமே அப்படின்ற போது தான் இந்த கிரீஃபை படித்தேன். எல்லாரும் இழப்ப ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, வித்தியாசமாக தாங்க பண்ணுவாங்க. சிலவங்க இந்த மாதிரி வராமல் கூட விடுவாங்க, ஆனால் அது நல்லதுக்கு கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலனே விசுவாசம் தான். ஆமென்.
விசுவாசத்தினால் தான் நம்ம பிழைத்திருக்கிறோம். ஆமே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ பார்த்துருவ. வெளிச்சம் போட்டு காமிப்பாரு என்னுடைய மகிமை. ஆனால் நீ விசுவாசிக்கிறாயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறதெல்லாம் என்ன தெரியுமா? நீ சபைக்கு வரலன்னா என்னெல்லாம் அன்னைக்கு தோமா இழந்தான். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வராத நிமித்தம் தோமா இழந்த ஒரு 4 விஷயங்கள் நான் சொல்றேன். டக்கு டக்குன்னு சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். முதல்ல அவன் இழந்தது ப்ரூஃப்னா ஆதாரத்தை இழந்துட்டான். அது எங்க வருதுன்னா 20ஆம் வசனத்துல வருது பாருங்க. அதே எல்லாமே 20வது அதிகாரத்துல இருக்கும். வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்கள் காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை, இது நான் வாசிச்சதுக்கு முன்ன பகுதி, சரியா? காண்பித்தார், கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இந்த டைம் கர்த்தர் அவர் விழாவையும் அவரோட என்னது தன்னோட காயப்பட்ட அந்த நெயில் பிரிண்ட் எல்லாம் காமிக்கும் போது தோமாங்க இல்ல. ஆனா தோமா சந்தேகத்தோட வந்த போது முதல்ல என்னத்தை கேட்டான்? எனக்கு உங்களோட காயத்தை பார்க்கணும், விழா எலும்ப பார்த்தா தான் நான் ஒத்துப்பேனா? இயேசு ஏற்கனவே அங்க என்ன பண்ணிட்டாரு? போன சண்டே எல்லா அற்புத அடையாளத்தையும் காமிச்சிட்டாரு. இந்த சண்டே வந்துட்டு எனக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்யல, அற்புதத்தை செய்யல, மன நிம்மதி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நீங்க போன சண்டே கட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு ஒன்று சபை கூடுதல்லையும் ஒவ்வொரு அற்புதம் இருக்கிறது, ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது, ஒவ்வொரு நோக்கம் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறான். யூ கான் மிஸ் சர்ச் ஆஸ் இஃப் என்ன சொல்றது, மாசத்துல நான் ஒரு தடவை வர்றது போதுங்க, எனக்கு அது போதும், எனக்கு திருப்தி. இன்னைக்கு 1ஆம் தேதியா, இதுக்கு நான் அந்த கம்யூனியனுக்கு வரணும். ஒவ்வொரு ஒன்று கூடுதலும் நான் சொல்றேன், ஜஸ்ட் நாட் சண்டே, வென்ஸ்டே, சாட்டர்டே ஈவினிங். ஏன்னா கர்த்தர் அற்புதம் எப்போ, அவர் அடையாளங்களையும் அவர் காரியங்களை எப்போ காமிப்பாரு நமக்கு தெரியாது. அது கர்த்தருடைய திட்டம். அதை நம்ம இது பண்ண வேணா, நமக்கு வேண்டிய ஒரே வார்த்தை கீழ்ப்படிதலும் தொடர்ந்து செய்யற ஒரு பெர்சிவியரன்ஸ் வேணும், அவ்வளவுதான். அப்புறம் பாருங்க, அதை காமிச்சிட்டு அந்த சீஷர்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா தோமாக்கு அங்க என்ன இழந்துட்டான்? சந்தோஷமே இல்லை. ஸோ நம்மளும் என்ன பண்றோம்? காயங்கள் வேணும் காமிங்கன்னு ஆசைப்படுறோம். ஆனா டெம்பரரியான ஒரு காரியத்துக்கு நம்ம வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறோங்க. ஆமே, என்னது தற்செயலான காரியம், அத தற்செயல் இல்லை, என்னது தற்காலிகமான காரியங்களுக்கு என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறோம்? பயங்கர ஃபாஸ்டா ஓடுறோம் ஒழிய ஆண்டவரோட மகத்துவத்தை இழந்து போய்கிட்டுருவோம். we are running after temporary welfare. வெல்ஃபேர்னா என்னன்னு தெரியுமா? குறுகிய காலம் உங்களுக்காக ஒருத்தன் உதவி செய்வான், கவர்மெண்டே செய்யும் வெல்ஃபேர் ஃபார் அ ஷார்ட் டேர்ம் பீரியட். ஏங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை வந்தா கர்த்தர் ஐ வில் மேக் யூ லிவ் ஃபேர் வெல்லுங்கிறாரு, நீங்க போய் வெல்ஃபேர்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உன்னை நல்ல பரிபூர்ணமா மனரம்யமா கொண்டாட்டமா நுவாக் என்று சொல்லி இலைப்பாறுதலின் வருஷம் என்று உனக்கு நான் வாக்குத்தத்தை கொடுத்த பின்பும் நீ டெம்பரரியான விஷயத்தை கண்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். டெம்பரரி வெல்ஃபேர்க்காக தான். ஏன்னா இதை மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். ஒரு டெம்பரரி பிளஷர், இதை மிஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். டோன்ட் எக்ஸ்சேஞ்ச் காட்ஸ் பிரசன்ஸ் வித் யோர் பிளஷர், with your temporary welfare. ரொம்ப தாழ்மையோட, நான் அதட்டி கூட சொல்ல, ரொம்ப தாழ்மையா குடும்பத்துல ஒருத்தியா நான் கேட்கிறேன், அவர் கூடுதலை விட்டே விடாதீங்க ப்ளீஸ். அதுல எவ்வளவு மகத்துவத்தையும் எவ்வளவு நோக்கத்தை இழக்கிறோம் தெரியுமா நம்ம? அது மட்டும் இல்ல பாருங்க, இப்போ ரொம்ப நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வசதியா அப்படின்னா நான் லைவ் இதெல்லாம் நம்ம ஏன் போடுறோம்னா நிறைய பேர் மற்ற தேசங்களையும் கேட்குறாங்க. பட் அது ஒரு பழக்கமாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாருமே சண்டே சர்ச்சில் தான் இருப்பாங்க, ஆனால் ஈவினிங் அவங்க கேட்கலாம் இந்த வார்த்தை போய் சேர்றதுக்கு. இந்த ஆன்லைன் மெசேஜ் வேற வந்துருச்சு, பார்த்துருக்கீங்களா? சண்டே சர்வீஸில் பாஸ்டர் இங்கே பேசும்போதே லைவ்ல யூடியூப்ல வரும். நிறைய சபைகள் இந்தியாவில் அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. நல்ல வேலை நம்ம சபையில் அப்படி போல, சர்வீஸே என்ன பண்றாங்க லைவ் ஸ்ட்ரீமிங்ல வச்சிருக்காங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா வர பிடிக்கல, அது ஒரு பழக்கம். இந்த பழக்கம் தான் கர்த்தர் இன்னைக்கு முறியடிக்க போகிறார். அது வேணான்றார். he doesn't like certain habits. ஸோ ஸ்ட்ரீம் பண்றாங்களே, நான் அதில் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் அந்த டெம்பரரி தற்காலிகமான ஒரு காரியத்தில் ஈடுபடுறவர்களுக்கு அது பழக்கமாய் மாறுகிறது. அப்போனா நித்திய ஜீவன், நித்திய ஆசீர்வாதம், நித்திய நோக்கம், நித்திய கர்த்தரின் திட்டம், நித்திய ரகசியங்களை நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இழந்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி we are missing certain things. நான் தான் சொன்னேன், when you miss church என்றப்போ
என்னெல்லாம் நம்ம இழக்கிறோம் நமக்கே தெரியலங்க, தெரியுமா? அந்த அளவுக்கு நமக்கு தெய்வீக ஞானமும் பகுத்தறிவும் இருக்கிறது இல்லை. அதுக்கு நம்ம வேதத்துல ஊறி கிடக்கணும். யூ நெவர் நோ வாட் யூ வில் மிஸ் எவ்ரி மீட்டிங் வித் காட். ஒரு மீட்டிங் சொல்லிட்டாலே கர்த்தர் அங்க இருக்கிறார் என்பதை இன்னைக்கு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் தாமே பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அதனாலதான் எபிரேயர் 10:25 வேணா எடுத்துக்கோங்க, அது கண்டிப்பா நீங்க வாசிக்கணும். எபிரேயர் 10:25 இப்படி சொல்லுகிறது. நான் இங்கிலீஷ்ல தெரியாம எழுதிட்டேன், இருங்க எழுதியிருக்கேன். அன்றியும் இல்ல 10:25 வேற. சபை கூடி வருவதிலே சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். போதுங்க. சிலர் விட்டு விடுகிறது போலனா இங்கிலீஷ்ல அப்படி போடல. எப்படி போட்டிருக்கு தெரியுமா? Let us not give up meeting together, assemble together as some are in the habit of doing. Habit அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது ஒரு பழக்கமாய் மாறி இருக்கு. இப்போ இந்த சீஷர்கள்லாம் அன்னைக்கு ஒன்று கூடினாங்கல்ல, அந்த 20ஆம் வசனத்தை ஒன்று கூடினது பழக்கத்துல ஒன்று கூடலைங்க. என் கையை தூக்கி சொல்றேன், பழக்கத்துல ஒன்றே கூடல. அவங்க ஏன் திரும்ப ஒன்று கூடினாங்க? ஏன் இயேசு உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார் என்பதை பார்க்க அவங்க வந்தாங்க, ஒன்று கூடினாங்க. They didn't join for habit. அது இல்ல நாங்க எப்பவுமே ஒன்னா இருப்போம் அதனால இல்ல. ஆனா நமக்கு என்ன தெரியுமா இருக்கு? பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? இது ஒரு ஹேபிட்டாவே சில உங்களுக்கு இருக்கு. என்னது? நான் அதனால்தான் என்ன இந்த சபையில இருக்கிற எனக்கு மேல இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நீங்க விசாரிக்கணும். எத்தனை வாட்டி தாங்க நான் விசாரிக்கிறது? இப்ப என்ன பண்ணிடுறேன் தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் வாய்ஸ் நோட் கொடுத்து விட்டுறேன். என்னது? ஏன்னா எப்படியும் போன் எடுத்தா உங்களுக்கும் சங்கடம், நான் கேட்கிறேன் எனக்கும் சங்கடம். என்ன பண்ணி விட்டுறேன்? என் சிஸ்டர் வரல, நீங்க நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, வாய்ஸ் காட் பிளஸ் யூ. ஆனா உண்மையாதான் விசாரிக்கிறேன், ஜெபிச்சுட்டு விசாரிப்பேன். பட் எதுக்கு நான் பண்ண கூட மாட்டேன்னா, நமக்கே தெரியணும் நம்ம எதுக்கு நம்ம பண்ணி விசாரிக்கணும்னே. நான் சில நேரம் நானும் பாஸ்டர் யோசிப்போம், எதுக்கு விசாரிக்கணும்? அது எமர்ஜென்சின்னா அவங்க சொல்ல போறாங்க. பட் திஸ் இஸ் நாட் அ ஹேபிட் திங். இது ஒரு பழக்கமா ஆயிடுச்சு நமக்கு. அதனாலதான் பவுல் அழகா சொல்லியிருக்கான், அந்த பழக்கத்தை விட்டுவிடு. இது சிலருக்கு பழக்கமாவே இருக்கிறது. இந்த நாள் இந்த வாட்டி தான் நான் வருவேன் என்று அதை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகமா என்கரேஜ் ஒன் another. பிகாஸ் காலம் சமீபமா இருக்கிறது. அது போட்டிருக்கா? பிகாஸ் the day is approaching என்று கர்த்தர் சொன்னா, வரும் நாட்கள் சமீபமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க? உங்களே உற்சாகப்படுத்துங்க. நான் பேசுற டாபிக்ல இங்க இருந்து நான் உங்க முகங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? உங்க முகங்கள் இப்படிதான் இருக்கிறீங்க. ஏங்க நேத்து நான் அங்க போய் படுத்து கிடந்ததுக்கு நான் தான் இப்படி நிக்கணும். என்னத்தையும் எல்லாம் ஸ்ட்ரென்த் எல்லாம் கேதர் பண்ணி இங்க நிக்கிறேன். அது கர்த்தருடைய பலம் தான். கொஞ்சம் சிரிங்க. இனி சபைக்கு நான் வருவேன் என்று சிரித்து சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல. எம்மா இனி என்ன காரணத்து கொண்டு உடம்பே சரியாம படுத்தா தவிர நான் சபைக்கு ஓடி வருவேன். என் உயிர் தெளிந்த இயேசுவை நான் பார்க்க வருவேன். ஆமென். I'll come to see my resurrected Jesus. ஆமென். அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அந்த நோக்கத்தை நான் பெற்றுக்கொள்வேன். It is my plan, it's my purpose. ஆண்டவர் வரைந்து எனக்காக வைத்திருக்கிறார். ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சிருக்க, அதை எடுத்துக்கிறதுக்கு தான் நான் ஓடி வரேன். இது எனக்கும் அவருக்கும் இருக்கிற மீட்டிங். நான் இணையிற ஒரு பார்க்ல மீட் பண்றேன் என் கர்த்தரை. அவர் என் கூட நிறைய உரையாட போகிறார், வார்த்தையில உரையாட போகிறார், ஆராதனையில என்னோட உரையாட போகிறார். I want to talk, I want to have a conversation with Jesus. அதுக்கு தான் நான் வரேன், நீங்க வரணும். இனி இழக்காதீங்க அந்த வருது, புரியுதா? அடுத்தது பாருங்க. அதனால தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் மிஸ் பண்ணாதீங்க சொல்றேன்னா, முதல் பாயிண்டே என்ன சொன்னேன்? தோமா என்ன இழந்துட்டான்? ப்ரூஃபை இழந்துட்டான். ப்ரூஃபை இழந்துட்டு இப்போ அடுத்த வாரம் கேட்டுக்கிட்டு இருக்கான், கையை காமிங்க காலை காமிங்கன்னு ஜீசஸ் கிட்ட. அவருக்கு வேற வேலை இல்லை. நினைச்ச நேரம் நம்ம கையையும் காலையும் தூக்கி காமிச்சிட்டு இருப்பாரு. அவங்க காமிச்சிட்டார். ஆனா கூட பாருங்க, மனதுருகி தோமாக்கு காமிக்கிறார். நீங்க திருப்பி வந்துட்டீங்கன்னா கூட அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார். ஆனா அதை நம்ம அந்த கிருபை இலக்காரமா எடுக்க முடியுமாங்க? 7 I am சொன்னேன். There are 7 I am. There are 7 signs also in the book of John. என்ன தெரியுமா? எந்த அடையாளத்தை இழந்தான் தெரியுமா தோமா?
இத்தனைக்கும் இதெல்லாம் அவன் கூட பார்த்துருக்கிறான், இயேசுவோட பார்த்துட்டு கூட அந்த அற்புதங்கள்லாம் இன்னும் என் வாழ்க்கையில நடக்கும், அதுக்கு மேல உயிர்த்தெழுந்த கர்த்தர் செய்வான்னு அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான். என்னது? தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின அடையாளத்தை. அடுத்தது அந்த ராஜாவின் என்ன வேலை செய்யற ஒருத்தரோட மகன் நோபல்மேன் சன்ன கர்த்தர் குணமாக்கின அந்த அற்புதம் ரெண்டாவது. மூன்றாவது தேவன் என்னது? தண்ணீர் மேல் நடந்தது. அடுத்தது பெதெஸ்தா என்னது? அந்த தண்ணீர்ல குணமாக்கினது. ஐந்தாவது என்னது? அப்பத்தை 5000 பேருக்கு. மூன்றாவது பிறவி குருடனை அவர் குணப்படுத்தினது. ஏழாவது லாசரு உயிரோட எழுது. இது எல்லாமே நான் யோவான்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு யோவானே உங்களுக்கு முடிச்சிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் போய் வாசிங்க, முடிச்சிட்டேன்னா இது ஒரு தலைப்பு மாதிரி தான் சொல்றேன். இவ்வளோ அற்புதங்களை தோமா கூட இருந்து கண்டுட்டு, நான் உயிரோட இப்ப எழும்பிட்டேன், வந்து நீ என்னை சந்தினா அன்னைக்கு அவன் இங்க இல்லைங்க. எவ்வளோ வசனத்துக்குரியது இல்ல? இவ்வளோ 7 அற்புதங்கள், 7 அடையாளங்கள், 7 அயன். But still Thomas was not there. He was missing, and he was missing so many things. அதனால தான் பாருங்க, அன்றி அவர் சொல்றார், ஏன் நீ ஒன்று கூடுன்றேன்னா, இதெல்லாம் நான் பூமியில இருக்கும்போது செய்த அற்புதம். இப்போ நீ ஒன்று கூடனா என்னை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அதே பரிசுத்தாவியான உனக்குள்ளும் இருந்து அதே அற்புத வல்லமை செய்கிறார். அதை பெற்றுக்கொள் என்பதற்கு தான் இயேசு என்ன பண்றார்? சபையை ஒன்று கூடுதலை விட்டு விடாதீங்க. He's not only giving you ப்ரூஃபை மட்டும் இழக்கல. ரெண்டாவது என்ன தெரியுமா இழந்தான்? பிளஷரை இழந்துட்டாங்க. ரெண்டாவது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 20 வாசிச்சோம் இல்லையா? யோவான் 20 வாசிச்சோம். இப்போ அந்த 20 கடைசி லைன் பாருங்க. சீஷர்கள் கர்த்தரை, இது கர்த்தர் இதெல்லாம் காயத்தெல்லாம் காமிச்சதும் அதை கண்டு என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷப்பட்டார்கள். அப்ப சீஷர்கள் they had pleasure, they had joy. பட் தாமஸ் என்ன மிஸ் பண்ணிட்டான்? சர்ச் வராதனால பிளஷரை விட்டுட்டான். ஃபர்ஸ்ட் ப்ரூஃபும் போயிடுச்சு, இப்போ என்ன போச்சு? சந்தோஷமே போயிடுச்சு. ஏன்னா சந்தோஷத்தை எங்க தேடுறோம் தெரியுமா? இந்த கேட்டுக்கு தாண்டி தான் தேடுவோம். இனி கூட நமக்கு சந்தோஷம் வேணா, இந்த இடத்துக்கு போகலாம் ஜாலியா இருக்கும் தான் தேடுவோம். வெளியே தேடாதீங்க. இதுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா? அங்க நீங்க தேடுறது சந்தோஷம், இதுக்குள்ள நீங்க தேடுறது கிடைக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் மகிழ்ச்சி. ஆமே. வெளியே நீ தேடுறது ஹாப்பினஸ், சபைக்குள்ள கர்த்தர் உனக்கு தர ரெடியா இருக்கிறது என்ன தெரியுமா? ஜாய். பக்கத்துல இருக்கவங்க பேர் சொல்லுங்க, இனிமே உங்க பேர் ஜாய். You are joy because I'll receive joy when I come into in his presence there is fullness of joy. இது பாடிட்டே இருப்பேன். என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபேமிலி பிரேயர்ல இது பாடினாலே இது அப்படி இருப்பாங்க. ஏன்னா நான் எப்பவுமே பாடுவேன். இது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி பாடிக்கிட்டு இருப்பேன். அவர் பிரசன்னத்துல எனக்கு சந்தோஷங்க, எனக்கு மன மகிழ்ச்சி. வெளியில கொடுக்குற சந்தோஷம் இல்லை. நான் டெபோரால சொன்னேன்ல, ஜாய் கர்த்தர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டெபோரா வந்தவங்க JOY, J ஜீசஸ், Y U, நடுவுல O ஃபார் அதர்ஸ். அதர்ஸ் நடுவுல வந்துட்டாங்கன்னா ஜேயும் யூயும் சேர்க்கவே முடியாது. ஆனா ஜேவும் யூயும் சேர்க்கறதுக்கு லிண்டா ஒரு பிளான் பண்ணிட்டேன். இந்த ஓவை வந்து நியூமரிக்கலா ஆக்கிட்டேன். நியூமரிக்கல் ஆனா இந்த ஓ என்னவாயிடும்? 0. எனக்கும் இயேசுக்கும் ஒருத்தரும் இல்லை. So I have joy in my heart. Amen. I have joy in my heart. Yes, I can't stand. Yes, I am weak, but still I have joy in my Christ. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு முடியல, எனக்கு பலவீனம், எனக்கு போராட்டம், எனக்கு நிறைய கேள்விகள் ஆண்டவர், ஆனால் எனக்கு ஜாயை கொடுத்திருக்கிறீர். ஆனா வெளியே சந்தோஷம் தேடினீங்கன்னா அந்த சந்தோஷம் முடிஞ்சதும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் முடிஞ்சிடும். ஆனா ஜாய் கர்த்தர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீ புயலுக்குள்ள கடந்து போனாலும் கர்த்தர் அங்க உனக்கு ஜாயை வைத்திருக்கிறான். ஆமே. நான் உன்னோட வரேன், உன் படகுல நான் இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டுங்க. வெளியில எல்லாம் நீங்க போனா ஏசுவாங்களாம் படுத்திருக்க மாட்டாரு, வேற கட்டையால தான் சாத்துவாரு. நமக்கு தேவையில்லாத இடத்துக்கு போனா அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அவரோட பிரசனத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா உன் படகுல இயேசு இளைப்பாரி கொண்டே இருக்கிறார். ஆமென். எஸ். ரெண்டாவது என்னது இழந்துட்டான்? பிளஷர். மூணாவது அவன் இழந்தது பாருங்க, சமாதானம், பீஸ். எல்லாமே பீல வரும். எது தெரியுமா? யாரோ என்னத்தையும் இங்க விட்டுட்டு போயிட்டீங்களா? உங்க போன் அடிக்குது, வந்து எடுங்க. சோ வசனம் 21 வாசிக்கலாம்.
அதுவும் லைவ்ல போகும்போது எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக ஞானமாக அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு வரும்போது நம்ம மேக்ஸிமம் சைலண்ட்ல போட பார்க்கலாம். 21 பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டு. இது எத்தனாவது வாட்டி சமாதானம் சொல்றாரு பாருங்க. இப்போ என்னத்தை இழந்துட்டான் தோமா? சபைக்கு வராம நம்ம என்ன இழந்துட்டோம்? சமாதானம் போச்சு. நம்ம நினைக்கிறோம் ஐ ஹாவ் வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்க, எதுனாலும் கப்புன்னு எழும்பியிருப்பேன், ஆப்டிமிஸ்டிக்குங்க, நான் சும்மா கில்லி மாதிரி எழும்பிடுவேங்க. நான் எங்க ஊர்ல சொல்ற வார்த்தைமா ஏதாவது கோத்துக்காதீங்க, இதெல்லாம் நாங்க சொல்றதை தான் அவனுங்க ஏதாவது பண்ணுவாங்க, சரியா? உடனே நீங்க கோர்த்து விட்டுறாதீங்க. என்னன்னாலும் நாங்க வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்க இல்லைங்க. இயேசு பாருங்க ஒரு சமாதானம் உண்டாவதாக சொல்ல 19 என்ன சொல்லிட்டாரு, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. 21 என்ன சொல்றாரு, உனக்கு சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் ரெட்டிப்பின் சமாதானம். ஆமென். ரெட்டிப்பின் நன்மை. ரெட்டிப்பு என்றாலே முழுமை, பரிபூரணம், மனரம்யம், கொண்டாட்டம். நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு, நுவாக் என்ற வார்த்தையை மறக்காதீங்க இந்த வருஷம். நுவாக் என்றால் இளைப்பாறுதல். கர்த்தர் ஏன் 7வது நாள் இளைப்பாறினார்? அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சா நம்மளை படைச்சு? உங்களையானே படி இல்லை, இவ்வளோ அழகா படைச்சிருக்கிறாரு, நம்மளை ரசிச்சிருக்கிறாரு, மன ரம்யமா இருக்கு பூமியை பார்த்து. அது மட்டும் இல்ல, அவருக்கு மன ரம்யமா மட்டும், he was not only feeling content, he felt complete. ஓ, முழுமையா இந்த உலகத்தை நான் படைச்சிட்டேன். அதுல பாரு, நான் படைச்ச ரெண்டு ஜீவன் இருக்கிறது, ஆதாம் ஏவாள். சில பேரும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் என்னது? கொண்டாட்டம். இப்ப கர்த்தர் கொண்டாட சொல்லுகிறார். இவ்வளோ நான் செஞ்சேன், உன்னை மனரம்யா. நீ போன மண்டேல இருந்து நேற்று சாட்டர்டே வரைக்கும் நீ நிறைய போராடி இருக்கிற, ஆனா சபைக்குள்ள நுழைஞ்சதும் கர்த்தர் உனக்கு மனரம்யத்தை கொடுக்கிறாரா? சமாதானத்தை கொடுக்கிறாருங்களா? ஆமே, கொடுக்கிறாருங்க. அது ரெட்டிப்பான சமாதானம். நீ வெளியே இந்த உலகத்துல தர முடியாத, எடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் 1, இட்ஸ் 2. ஆமே. ஸோ சமாதானத்தை வெளியே தேட வேணாம். அவர் வந்து சமாதானத்தை கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, அவர் உங்களை சமாதான பிரபுக்கள் என்று அழைக்கிறார். ஆமென். நீங்க போய் நிக்கிற இடமும் அங்க சமாதானமாய் விளங்கும். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும். ப்ரூஃப் வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க வெளியே போனா நீங்க அந்த அற்புதமும் அடையாளமா மாறுவீங்க. ஆமென். பிளஷரை எடுத்துட்டு போனீங்கன்னா சர்ச்ல இருந்து எங்கெல்லாம் சோர்வு இருக்கோ அங்க நீங்க ஜாயா மாறுவீங்க. நீங்களே மன மகிழ்ச்சியா மற்றவருக்கு மாறுவீங்க. எங்கெல்லாம் நீங்க வந்து சமாதானம் இல்லாத இடத்துக்கு போய் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை அங்க சமாதான பிரபுக்களை நிக்க வைப்பார். ஆமென். இந்த சிஸ்டர் வந்துட்டாங்க என் வீட்டுக்கு, கொஞ்சம் சலசலப்பு இருந்ததான அழகா பேசி அதை முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஆமென். இதுக்கு தான் சபை ஒன்று கூடுதலை நம்ம விடவே கூடாதுங்க. அடுத்தது என்ன தெரியுமா? நான் பீஸா எழுந்த பிறகு முக்கியமான ஒண்ணு, பவர். என்ன இழந்துட்டான் தோமா? கர்த்தருடைய வல்லமை. எப்படி பாருங்க, 22 பாருங்க. அவர்கள் மேல் ஊதி, என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கார் சீஷர்கள் கிட்ட. என்ன ஊதி இருக்கிறாரு? தன் பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறார். இப்ப தோமா என்ன இழந்துட்டான்? பவரை இழந்துட்டான். ஜஸ்ட் ஒரு கிரீஃபை ஹேண்டில் பண்ண தெரியல, இல்லைன்னா அவனோட சந்தேக புத்திகள், தேவையில்லாத கேள்விகள், எல்லாத்துலயும் அறக்குறையா பாக்குறது, நிறைவா பாக்குறது இல்லை, எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறது, நோயா 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 நோயான்னு என்ன நடந்தாலும் என்னது ஒரு நோயா 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 இருக்கதான் செய்யுது. அந்த வார்த்தையே பாருங்களேன், தலை வலிக்குது, நோயா நோயா நோயான்னு சொல்லி பாருங்க உங்க மைண்ட்ல. தலை வலிக்குது எனக்கு, ஒருவேளை இப்போ வலிக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. நல்லா இல்லை தானே நோயா 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 நோயா, மண்டைக்குள்ள கொயா கொயா கொயான்ற மாதிரி கேட்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி புத்தி இருந்தா எங்க பவர்? ஒண்ணுமே இல்லை. ரிசீவிங் பிரெயினே இல்லையே. பிரெயின்ல என்ன ரிசீவ் ஆகுறதுக்கு? இருதய நிரம்பினால் வாய் பேசும். நீ இருதயமே நிரம்பப்படலை. ஸோ என்ன இழந்துட்டார் அவரு? பரிசுத்த ஆவியானவர் உடைய வல்லமையா இருந்த அந்த ரேமா, அந்த ஊதுன அந்த காற்று. ஆமே. அதனாலதான் நிக்கோடேமஸ் சொல்லி கொடுக்கும்போது, பானகே என்ன அம்மா வயிற்றுல போய் திருப்பி எப்படி சார் பிறக்க முடியும்னு அவ்வளோ பெரிய ஸ்காலர் கேட்கிறார். அடைச்சி இதுக்கா நீ இவ்வளோ நாள் உட்காந்து யூதா டெம்பிள்ல பாருங்க. இந்த நிக்கோடேமஸ் அன்னைக்கு அவ்வளோ வந்து மாங்குன்னு சொல்லி கொடுத்து கூட இந்த நிக்கோடேமஸ் அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் இருக்கவே மாட்டார் பாருங்க. ஆளே அப்ஸ்காண்டு. கடைசியில இறந்த பிறகு வராரு ஜாடியை தூக்கிட்டு, ஜோசப்போட. அது வேற, அந்த அடக்கம் பண்ண ஜோசப்போட நான் சொல்றேன்.
இப்போ அந்த நிக்கடமஸ் அன்னைக்கு born again பற்றி படிச்சிருந்தாருன்னா அவ்வளோ அடுத்த அதிகாரத்தில் இருக்கிற அவ்வளோ அற்புதத்துலையும் அவர் கலந்துருப்பார் இல்லையா? இன்னைக்கு நிக்கடமஸ் ஒரு புக் எழுதியிருப்பாருல்ல, மிஸ்ஸிங் எவ்ரிதிங். முக்கியமான அழைப்பையே இழந்துடுறோம். ஜஸ்ட் இந்த சந்தேகம், இப்படி வாட் இஃப் அப்படின்னு வந்துடுது. வாட் இஃப் அது வந்தாலே காலி, விசுவாசம் இல்லை. அப்போஸ்தலர் 1:8 அதான் சொல்றாரு. நான் என்ன சொல்வேன், என்னுடைய பரிசுத்தாவியை ஊற்றுவேன். அப்பொழுது 1:8 எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப யூதேயா, சமரியா, உலகம் முடிவு பரியந்தமும் என்ன பண்ணுங்க, சாட்சியா இருங்க. அந்த ஒரு வல்லமையை தான் கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கு இழந்துட்டான். இன்னொரு வல்லமை என்னது? எபேசியர் 6:12 ரொம்ப முக்கியம். என்னது? this struggle is not against flesh or blood, it is against the principalities, against the rulers, against the power of the dark world, and against the spiritual hosts of heavenly realm of wicked. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒண்ணு கொடுக்கிறாரு, இழந்துட்டான். எப்படி ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க முடியும்? நீ ஒன்று கூடுதலை விட்டுவிட்டால். புரியுதாங்க? He is breathing on, he breathed into என்னது, the disciples னு போட்டிருக்கு. அது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது. நான் எல்லாம் வாசிக்கல, நான் டைமுக்குள்ள முடிக்கணும். இப்போ இந்த 4 காரியங்களும் விட்டார். 4 தானே சொன்னேன் இல்லையா? 5 காரியங்களா 4 காரியங்கள். என்னெல்லாம் விட்டாருன்னு சொல்ல முடியுமா? ஆதாரத்தை விட்டுட்டான், ப்ரூஃபை விட்டுட்டான், இழந்துட்டான். 2வது பிளஷரை இழந்துட்டான். அடுத்தது ப்ரெஷர் இல்லை, ப்ரெஷர் தான் எனக்கு வந்துருக்கு. ப்ளஷர் எனக்கு ப்ரெஷரையும் இழந்து போனோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன் சொல்லுங்களேங்க. அதுக்காவது விசுவாசம். 3வது பீஸ். எது ரொம்ப முக்கியமா அது. 4வது ரொம்ப முக்கியம், அவரை இழந்த. இதெல்லாம் நம்ம இழக்கணுமா சொல்லுங்க? உங்களுக்கு என்ன காசா பணமா? சபையில ஒன்று கூடுதல்ல என்ன கஷ்டம். கர்த்தர் எவ்வளோ நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கார். இது ஏன் நான் பேசினேன், ஏன் இந்த மாசத்துக்கு இதை தான் நான் பேசணுமான்னு வேற நான் கேட்டு, இது ஆக்சுவலா டெபோராக்கு ப்ரிப்பேர் பண்ணது. வைஸ் விமென்க்கு தெரியும்ல, நேற்று போஸ்ட் கார்டு பார்த்தீங்களா எல்லாரும்? வைஸ் விமென்க்கு இங்க பேச வச்சுட்டாரு பாஸ்டர். என்ன மேபி உங்களுக்கு இங்கே தான் தேவைப்பட்டிருக்கு, வைஸ் விமென்க்கு இல்லை. அதுக்காக அங்கே இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் சொல்றேன். முக்கியமா இந்த மெசேஜ் இங்க போய் விழணும்னு வச்சுட்டாரு பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணதோ வர புதன்கிழமைக்கு. எனிவே, இப்போ நம்ம பார்த்தது எதை இழந்தோம். இப்போ நீங்க எழுதிக்க போறது ரொம்ப முக்கியம். 4 விஷயம் நான் டக்குன்னு முடிக்கிறேன். what should we look for when you come to church? நான் எழுதுனேன். சபைக்கு வரும்போது நீ என்னத்தை தேட வேண்டும், என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4 விஷயம். முதல்ல worship. என்னங்க? ஆராதனை. நீங்களும் நானும் படைக்கப்பட்டதை ஆராதிக்கலாம். ஆமே. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? எஸ், ஐ வாஸ் கிரியேட்டட் டு வர்ஷிப் மை காட். ஆமே. அதுக்காக தான் நான் படைக்கப்பட்டேன். ஏன் தெரியுமா நான் உங்களை ஆராதிக்க சொல்றத இவ்வளோ மையப்படுத்துறேன்? முதல் பாயிண்டே ஆராதனை ஏன் வச்சேன்னா, நம்ம கைகளை தூக்கி காலை ஆட்டி டான்ஸ் ஆடின்னு சொல்றதுக்கு இவங்க சர்க்கஸ் மாஸ்டரோ இல்லை இந்த வர்ஷிப் லீடர்ஸ். ஆதி சபையில் வர்ஷிப்பே கிடையாது. பாடினாங்க, ஜெபிச்சாங்க, அவங்க பாட்டுக்கு நான் பாடினாங்களா கூட தெரியல, வார்த்தையை கேட்டுட்டு போனாங்க. பட் ஆராதனை என்பது நமக்குள்ள ஒரு பிறக்கிற ஒரு அழகான விஷயம். அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன். வர்ஷிப் இஸ் நாட் கெட்டிங், இட்ஸ் கிவிங். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், வர்ஷிப் இஸ் நாட் எடுத்துக்கிட்டு இருக்கு, வேணும்னா பண்ண முடியாது, கொடுக்கணும் கர்த்தருக்கு. நான் என்னெல்லாம் கொடுப்பேன், நான் என்னெல்லாம் செய்வேன். என் தேவனை என்னை எவ்வளோ அழகாய் பார்த்து கொண்டார், என்னோடு நடந்தார், எனக்கு ஆலோசனை சொன்னார். நான் அழுத டைமில் என் பெட்டு பக்கத்தில் இருந்தது என் ஜீசஸ் மட்டும்தான். ஆமே. நோ ஒன் நோ வாட் ஐ வென்ட் த்ரூ. ஈவன் என்னோட க்ளோசஸ்ட் கம்பேனியன் கூட தெரியாது. பட் மை ஜீசஸ் வாஸ் வித் மீ while I was cooking in the kitchen. எனக்கே எத்தனை தடவை அப்படி ஆயிருக்கமா சொன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டிங். யாருமே விசாரிக்கல அப்படின்னா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்ல, யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னோட இருக்கிறேன். ஆமே. இந்த தேவனை ஆராதிக்க முடியாம இருக்குமாங்க? நான்லாம் உட்காரவே மாட்டேன் வர்ஷிப்ல. இன்னைக்கு நீ எனக்கு நிற்க முடியல.
ஆனாலும் நின்று பார்த்தேன், சரி இங்கே நிற்கணுமே. ஆனால் என்னவோ தெரில, என்ன மாயமோ தெரில, இங்கே வந்து அவர் வார்த்தையை சொன்னதும் உள்ளுக்குள்ள வருது பாருங்க ஒரு தெய்வீக பலன் சுகமும். ஆமேன். அதுக்கு ஈடு கட்டு. நானும் இதை புதன்கிழமை மற்ற இடத்துல பேசுறதுலேருந்து கவனிச்சுட்டு வரேன். அப்பவே தெரிஞ்சுட்டேன், இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இதை நான் வந்து என்னோட சதைனாலையோ மாம்சத்தினால ரத்தத்தால நான் போராட முடியாது. இதை எதால நான் ஜெயிக்க முடியும்? அந்த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காடை நான் போட்டுக்கணுங்க. ஆமேன். அவளை பாதரட்சமும் என்னோட ஷீல்டும் சோடும் ஹெல்மெட்டும் பிரஸ்ட் பிளேட்டும் போட்டு நிக்க வேண்டியதான். ஆமேன். அதை தான் கர்த்தர் இங்க சொல்லி கொண்டு இருக்கிறார். வர்ஷிப்பை விட்டுறக்கூடாது. அவருக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. உங்க ஹெவனுக்கு போனீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குங்க. அவர் நம்ம ஸ்டாட்ஸ் ரெக்கார்டே வச்சிருக்கிறாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கார்டு என்ன தெரியுமா வச்சிருக்கிறாரு? நான் உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தேன் வேலையில, ஆனா அதுக்கு நன்றி சொல்ல நீ சபையில இல்லை. நான் உனக்கு ஹேமாஸ்ல லிண்டா சொகத்தை கொடுத்தேன், அதுக்கு நீ நன்றி சொல்ல இங்க இல்லை. டிவோர்ஸ் ஆகாம இன்னும் உன் திருமணத்தை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் நீ இங்க இல்லை. உன் பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு வரும் பொழுதும் நான் தேவ தூதர்களை அனுப்பி பத்திரமா கொண்டு வருகிறேன், ஆனா நன்றி சொல்ல நீ இல்லை. அதை விட்டுட்டு நீ ஸ்கூல் ப்ரோக்ராம்ல கரெக்டா நிக்கிற, ஃபியூனரல்ல நிக்கிற, வெட்டிங்ல நிக்கிற, ஃபங்க்ஷன்ல நிக்கிற, சபைக்கு வர முடியவில்லை ஏன் என்று ஆவியானவர் இன்னைக்கு கேள்வி கேட்கிறார். ஆமேன். இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். அவரோட சபையில கூடுகிறதை, அந்த அசெம்பிள் பண்றது, இட் இஸ் a serious business. It's not a joke anymore. Why we couldn't miss certain places, but either why we are taking it for granted. ஆண்டவர் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு, நான் இவ்வளோ செஞ்சேன் ஆனா நீ எங்க? ஆமேன். இப்போ கூட நான் இப்படி பேசுறேன்னா ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை நான் பேசுவேன். ஆமேன். டெபோரால தான் இவ்வளோ நாள் பேசினேன், இங்க பேசுறது கம்மி, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ கீழ்ப்படிந்து கழுதையை போல பேச வேண்டியது என்னுடைய வேலை. ஆமேன். ஸோ he gave everything. ஒரு நமக்கெல்லாம் எப்படி நம்ம பழைய வாழ்க்கையோ, அதனால தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தாவீது அந்த சங்கீதம் 30 வாசிக்கும் போது அவனுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. கர்த்தர் என்னை எப்படி தூக்கினார், என்னை எப்படி குணமாக்கினார், என்னை எப்படி உயிரோட வைத்தார். ராஃபா தாலா ஏயா அந்த வசனம், அந்த மெசேஜ் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு யெகோவா ராஃபா என்னோட இருந்தார், என்னை கை தூக்கி எடுத்த தாலா என்னோட இருந்தார், என்னை உயிரோட வைத்த ஏயா என்னோட இருக்கிறார். இதெல்லாம் எபிரேயர்ல நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். when you start reflecting on God's word, இந்த சாட்டர்டே கூட மிஸ் பண்ணாதீங்க. அந்த பைபிள் ஸ்டடியில நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ண கர்த்தர் உங்களுக்கு பழைய நினைவுகள், he'll make you remember certain things. அவர் எப்படி உங்களை மீட்டார், எப்படி காப்பாத்தினார், எப்படி, அதுதான் உங்களை சந்தோஷத்துல போய் முடியும். இஃப் யூ நாட் ரிஃப்ளெக்டிங், இதுல நேரம் செலவழிக்க முடியலன்னா கஷ்டங்க. ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகும்போது. முதல்ல சபைக்கு வரும்போது என்ன தேடணும்? வாட் யூ ஷுட் லுக் ஃபார்? யூ ஷுட் கம் ஃபார் வர்ஷிப். ஏப்ரஹாம் பலி செலுத்தும் போது 22வது அதிகாரத்துல எதுக்குங்க விறகு கட்டையை எடுத்துட்டு போனாரு? ஈசாக்கு பலி செலுத்தும் போது அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது ஏன் ஆபிரகாம் விறகுகளை எடுத்துட்டு போனாரு? விசுவாச தகப்பன் எடுத்துட்டு போகாம கூட இருந்திருக்கலாம். பலி செலுத்த தானே எடுத்துட்டு போனாரு. எவ்வளோ கீழ்ப்படிதல், எவ்வளோ ப்ரிப்பரேஷன். ஏன்னா மறக்காம காலையில இருந்து அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் அதை தான் செஞ்சிருக்காரு. ஏன் தெரியுமா? அங்க போய் மலையில நின்ன பிறகு விறகு கட்டை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அவரோட நன்றி பலிகள் இன்கம்ப்ளீட். So Abraham was prepared. Abraham was என்ன சொல்றது, obedient to give thanks to God. அவன் worshipல எப்படி இருந்தா? ஆயத்தமாய். இந்த ஒரு காரணத்தின் நிமித்தம் கர்த்தர் என்னை ஒதுக்கி வச்சிடக்கூடாது. ஆமென். அவனோட ப்ரிப்பரேஷனும் ஒபீடியன்ஸ் தாங்க அங்க இன்னொரு ஆட்டுக்குட்டி அவனுக்காக தயாராக இருந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தயாராக இருப்பார். அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். only if you are prepared. ஆமென். அடுத்தது நம்ம முக்கியமாவே என்னப்பா எதுக்காக சபைக்கு வரணும்? சாட்சியா இருக்க, விட்னஸ். முதல்ல வர்ஷிப், ரெண்டாவது
சாட்சியா இருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் சாட்சி பகுதி ஸ்டாண்டு போட்டே நின்று கொடுக்குறோம். ஏன்னா உங்க சாட்சி மற்றவர்கள் உடைய சோர்வான இருதயத்தை உயிர்ப்பிக்கும். அதனால உயிர்ப்பிக்கிற சாட்சியை எதிர்பார்க்கிறோம். வசனத்தை வாசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ற டைம் சாட்டர்டே, சண்டே நீங்க சொல்லணும். சாட்சி பகுதியில் வசனத்தை வாசிக்காம சாட்சி சொல்ல வேண்டும். என்ன சாட்சி சொல்ல? கர்த்தர் எனக்காக இதை செஞ்சார், எனக்கு ஸ்கூல்ல இந்த சீட்டை வாங்கி கொடுத்தாரு, சீச்சி கர்த்தர் எல்லாம் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார், அதெல்லாம் சொல்ல வேணாம். கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். மன சோர்வாயிட்டேன் போன வாரம், எனக்கு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில உட்கார்ந்தேன், வாசிச்சேன். கர்த்தர் என்னை எழுப்பினார், இங்க சொல்லுங்களேன். எத்தனை விசுவாசிகள் பலப்படுவார்கள் தெரியுமா? சாட்சியா இருக்கு வரணும். வெறும் சாட்சி பகுதியை சொல்ல, நம்மளே சாட்சியா வரணும். 6 நாள் சாட்சியை இழந்துட்டோம்னாலும் மன்னிப்பு கேட்டு சாட்சியா நான் நிற்பேன்னு வரணுங்க. ஆமேன். அதனாலதான் ஒரு வெல்த்தியஸ்ட் மேன் இருந்தார், சரியா, பணக்கார ஆள் இருந்தார். அவரு ஒரு கெத்தீட்ரல் சர்ச் கட்டி கொடுத்தாராம் அந்த காலத்துல. சரியா, நான் சொல்றது ரொம்ப பழைய கதை. கெத்தீட்ரல் சர்ச் கட்டி கொடுத்துட்டு கரண்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாம விட்டுட்டாராம். அப்புறம் அந்த ஃபாதருக்கு ரொம்ப மன உளைச்சல். என்னது இவ்வளோ பெரிய பணக்காரரு சர்ச்சை கட்டிட்டாரு, லைட்டு இதெல்லாம் போட விட்டுட்டாரேன்னு போய் கேட்கும். அவர் சொன்னார், நான் சர்ச் கட்டிட்டேன், இப்போ நான் ஒவ்வொரு பிலீவருக்கு ஒரு கேண்டில் கொடுப்பேன், சரியா, அவங்க எடுத்துட்டு போகலாம். ஒவ்வொரு பிலீவரோட அந்த சேர் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த பெரிய ஆங்கிலிக்கன், அதில் ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் வச்சிருப்பேன். யாரெல்லாம் வராங்களோ அதை பற்ற வச்சு அவங்க சீட் முன்னாடி என்ன பண்ணிடணும், கேண்டில் ஸ்டாண்டில் பிளேஸ் பண்ணிடணும்னு. இப்போ என்ன ஆகும், அன்னைக்கு சர்ச்சில் இந்த சைடே வரலன்னு வைங்க, இந்த சைடு எப்படி இருக்கும், இருட்டு. இந்த சைடு எப்படி இருக்கும், எல்லாம் வந்திருக்காங்க வெளிச்சமா. இல்ல அங்கங்க வரலன்னா, கேண்டில் எரியலன்னா என்ன ஆகும், சபையே செம்ம ஐடியால. சாட்சியா இருக்கிறதுக்கு அவர் செஞ்ச வேலை இது. உண்மையா நடந்ததை நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம சர்ச்சு கேண்டில கொடுத்தா என்ன ஆகும் நான் யோசிக்கிறேன். பர்த்டே கேண்டில் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு குட்டியா மெல்லிசா ஒல்லி குச்சி சாமி மாதிரி இருக்குமே, அந்த காலத்து பர்த்டே. நான் சொல்றேன் 90s, நான்லாம் 90s கிட்ஸ். அசிங்கமாக இருக்கும் அந்த கேண்டில், இப்படி குச்சின்னு அதை எடுத்து உடச்சி விடலான் இருக்கும். என் கையில் எதுவுமே நீங்கள் கொடுக்குமே, பிச்சு உன் கையில் கொடுத்துருவேன். அவர்லாம் பில்லே தரமாட்டார். என் கையில் என்னென்னா பிச்சிருவேன் எல்லாத்தையும். அந்த கேண்டில்லாம் அப்படி டொக்குன்னு உடைக்கிறது இஷ்டம். நம்ம சர்ச் கேண்டில் அப்படி தான் வாங்கி தரணும். ஏன்னா எவ்வளோ நேரம் பார்த்தோன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு பாருங்க அந்த ஐடியாவை. நம்ம சாட்சியா இருக்கணும். அவர் ஏன் அந்த கேண்டில சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட சொன்னாராம், நான் ஏன் இதை இப்படி வச்சேன்னா, இவங்க வேற சபைக்கு ஒளியா இருக்கக்கூடாது, தேசங்களுக்கும் ஒளியா இருக்கணும், அந்த உலகத்துக்கு அவங்க வெளிச்சமா இருக்கணும், அதை முதல்ல அவங்க இங்க கத்துக்கணும் அப்படின்னாராம். சபையில சாட்சியா இருந்தால்தான் உலகத்துக்கு சாட்சி. அதனால தான் நான் சொன்னாரு, நீ வெளிச்சமும், யூ ஷுட் பி த லைட் அண்ட் த சால்ட். சால்ட்டுக்கு என்னங்க, சால்ட்டு தான் நல்ல ப்ரிசர்வேட்டிவே. ஏன் கர்த்தர் சால்ட்டை சொல்றாரு? ப்ரிசர்வேட்டிவ்காக மட்டும் சொல்லலை கர்த்தர். சால்ட் கலப்படமே ஆகாத ஒரு விஷயம். கலப்படம் ஆகாத விஷயத்தை எதுக்கு அவர் சொல்றாரு? நல்ல விஷயம் தானே. அப்படி என்றால் சால்ட் கூட கலப்படம் ஆகிற தன்மை இருக்கிறதா? எப்படின்னா, கிச்சன்ல 4 டப்பா வச்சிருக்கீங்கன்னு வைங்க, மசாலா, இந்த 5 பெட்டி இருக்கும்ல, எங்க வீட்டிலலாம் இருக்கும். அதுல மசாலா உப்பு இருந்தா, திடீர்னு அந்த உப்பு கிப்பு அந்த டப்பால பட்டு இல்லை ஈரம் பட்டுருச்சுன்னு வைங்க, உப்பு என்ன ஆயிடும், எல்லாம் ஒட்டிக்கிட்டு கசமுசா நாய் அதோட தன்மையை இழந்துருமா. அதனால கர்த்தர் சொல்றா, நீ உப்பா இருக்கணும், ஆனால் கவனமா இருக்கணும். யாரோடையும் கலப்படம் ஆயிடுச்சுன்னா உப்பு அதோடைய தன்மையை இழந்து விடும். சாட்சியை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், மை டியர் சில்ட்ரன், இழந்துடக்கூடாது. அதை நம்ம அப்படி பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க உலகத்தை காக்க தக்கதாய் உங்களை வெளிச்சமும் உப்பாய் கர்த்தர் பார்க்கிறார். 3வது என்னது, முதல்ல என்ன சொல்ற, you should come for worship and you should be the witness. 3வது வாருங்க, கைகளை தட்டி ஆகணும். இதுக்கு நீ ஆமென். நான் எப்பவுமே அட்வான்ஸா தட்ட வைக்கிறேன்னா முக்கியமானது இருக்கு. சபைக்கு வருது வார்க். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, என் வீட்டில் நடந்த போராட்டத்தை எல்லாம் உங்களால ஜெயிக்க முடியாது, ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் ஜெயிக்க முடியாது, ஊழியங்கள்ல நடந்ததெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்துல நான் நுழைஞ்சிட்டேன்னா அந்த வார்ல வெற்றி எனக்கு மட்டும்தான். ஆமென். என் ஜெய கிறிஸ்து எனக்கு முன்னாடி செல்கிறார். ஆமென்.
ஏசியா 42 வாசிக்கலாமா? ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியல. 42:13 வாசிங்க. சில நேரம் மறந்துடுவேன். அன்னைக்கு வேற டெபோரா ஃபெலோஷிப்ல பேசும்போது 41:10க்கு 42:10 உடனே கீழே கமெண்ட்ல அது 41:10 இவ்வளோ பெரிய வசனம் எழுதியிருக்காங்க. பைபிள்ல டெக்ஸ்டுவல் ரீடிங் இருக்கக்கூடாது, கான்டெக்ஸ்டுவல் ரீடிங் இருக்கணும். எஸ், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு உலகை கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கரங்களை தட்டுங்க. உங்களுக்காக வந்த வார்த்தைங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சிக்கிற தம்முடைய சத்துருக்களை. இதுதான் நடக்குது ஆராதனையில. புரியுதா? ஆராதனை பண்ணும்போது war against you. என்ன சொல்றது? the darkness. இருளுக்கு நேராக war. எனக்கு வீட்டிலலாம் இழந்துடுறேன். இந்த பாஸோட பேசி பேசி என்னால் மல்லு கட்ட முடியாதுமா. நான் ஜெயிக்கணும். என் கணவரோட என் மனைவியோட பேசி என்னால் ஒன்றுமே ஜெயிக்க வாய்ப்பே இல்லைனா இங்கே வந்து அந்த வாரை பண்ணுங்க. வீட்டில் சமாதானம், வீட்டில் வெற்றி கொடி தான். ஆமென். ஜெகோவா நிசி அங்க இருப்பார். ஆமென். உன்னை வெற்றி கொடி அந்த பேனரை தூக்க வைப்பாருங்க. இனி கூட பாடணும்ல, லிஃப்ட் அப் இஸ் பேனர் அட் தி என்ட்ரன்ஸ் கேட். அந்த வார் இருக்கணுங்க. இப்போதான் நீங்க எபேசியர் 6ல இருக்கிற எல்லா ஐட்டமும் தூக்கி மேல போட்டுக்கணும். இந்த வார்க்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வரோம். we come for worship, we come for witness, we come for war. that is the only reason we come for church. ஆமென். கடைசியா சொல்லி நான் முடிக்க போறோம், ஜெபத்துக்குள்ள போறோம். எதுக்கு தெரியுமா? we come for the word. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வருகிறோம். அழகான வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். சபைக்கு வரோம்னா என்ன பாருங்க, இப்போ மட்டும் வார்த்தை. சிஸ்டர் லிண்டா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, சிஸ்டர் லிண்டா இன்னைக்கு ஏன் மயக்கமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன, பபாக்கா இந்த சிஸ்டர் விக்டோரியா ஏன் வரல, ஏன் அவங்க ஒரு மாதிரி குதிச்சு குதிச்சு சுற்றின்னு இருக்காங்க. அப்புறம் யார் சிரிங்களேங்க, ஜோக் அடித்தாலும் சிரிக்க மாட்டேன். ஒருவேளை ஜோக்காக தெரியல போல. இது யார் புதுசாக, இவங்க ஏன் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, இவ்வளோ நாள் வரல, எதுக்கு வந்திருக்காங்க? கெசன்ட்ரா ஆண்டி திடீர்னு வராங்க நம்ம சர்ச்சுக்கு புதுசாக. இப்போ சிஸ்டர் ராஜேஷே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. திஷான் எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறான். ஒருவேளை எல்லாரும் கிண்டல் பண்ணுறானோ. இதுக்காகலாம் நம்ம வரல. சிஸ்டர் எந்த ஊருக்கு போயிருக்காங்க, இப்போ ரொம்ப முக்கியமாக அவங்க போகிறது. இருக்கிற வேலையை விட்டு வேற குடும்பத்தில் போய் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறது தான் குடும்பத்தில் கொடுக்க முடியாதா? இதுக்காக வரோமா? ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், சிரிச்சுருங்க, ஒரே குடும்பமாக பேசுறதுனால சொல்கிறேன். அதுக்காக வரல, வார்த்தைக்காக வரும். கரங்களை தட்டுங்க. ஆமென். இன்னைக்கு வந்தது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு வந்து சேர்ந்துதா, கதம் முடிஞ்சது, அவ்வளோதான். பீரியட் போடுறேன். தட்ஸ் ஆல். We have come for the word of God and the word of God is here for you. Amen. Already been delivered. என் வார்த்தை, my word is active and alive என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல ஜீவனும் ஆவியும் இருக்கிறது. We come for that word. ஆதலால் தான் அவர் சொல்றார், விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எப்படி வரும்? கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும், வார்த்தையிலே வரும். So faith comes from hearing and hearing by the word of God. This word of God, இது மட்டும்தான் உங்களை பிழைத்திருக்க வைக்கும். உங்களையும் என்னையும் பிழைத்திருக்கிற வார்த்தை வேற எதுவும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அதனால தாங்க எனக்கு இந்த தாமஸை பார்த்து நான் சொன்னேன், ஏண்டா அன்னைக்கு வந்து தொலையலை, ஏண்டா லிண்டா கிறிஸ்டபர்சன்லாம் இப்போ தானே, ஏன் லிண்டா ஜோயானா ஜோசப் மாதிரி நடந்துக்கிட்டேன், ஏண்டா உனக்கு இத்தனை கேள்வி, இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களை விட்டுட்டியேம்மா, இப்போ வந்து அவர் கையை காமிச்சிட்டாரா, நீ தொட்டுட்டியா, உடனே என் ஆண்டவரே என் தேவனேன்னு தைய தக்கன்னு குதிக்கிற. நல்லதுதான், கர்த்தர் அந்த ஆராதனையும் அவங்கிட்ட எடுத்துக்கிட்டார். புரியுதாங்க? இன்னைக்கு சபை, நான் இன்னைக்கு வேணா டைட்டில் வந்து இப்படி இருக்கலாம், என்ன டைட்டிலா இருக்கலாம், ஏன் சபைக்கு வரலனா when you miss church. பட் நான் சொல்றேன், இன்னைக்கு சபைக்கு வந்துட்டீங்கன்னா all your doubting will become shouting. ஆமென். கரங்களை தட்டி, என்னெல்லாம் உன் வாழ்க்கையில சந்தேகம் இருக்கிறது,
சந்தேகம் உயிர்த்தெழுந்த தேவனை சந்திக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை நம் இருதயங்களுக்கு, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்படி என்று திருப்பி அவர் எந்த அதிகாரத்துல சொல்றாரு? அதே அதிகாரத்துல திருப்பி வந்து யாருக்கு சொல்றாரு? தோமாக்கு 26 சொல்றாரு. அப்ப எத்தனை வாட்டி சொல்லிட்டார் உயிர்த்தெழுந்து? 3 தடவை. கர்த்தர் முழுமையானவருங்க. சமாதானத்தை அரைக்குறையாய் கொடுத்துட்டு போற தேவன் அல்ல, முழுமையாய் பரிபூர்ணமாய் மன ரம்யமாய் கொண்டாடத்தக்கதான சமாதானத்தை தான் நம் தேவன் நமக்கு தருவார். ஆமென். கரங்களை தட்டி நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்துல எழும்பலாமா? கண்களை மூடுங்க. எனக்கு தெரியல அவன் ஏன் மிஸ் பண்ணான், ஆனா இனி தோமா மாதிரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த சீஷர்கள் வந்து தோமா கிட்ட சொன்னாங்களாம், we saw Jesus, we saw Jesus. கிரீக் வேர்ட்ல அது என்ன தெரியுமா? கைரோனா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க டிசைபிள்ஸ். தோமா we saw Jesus, தோமா we saw Jesus. ஆனாலும் தோமா என்ன பண்ணல? நம்பல. பல ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்காங்க. they kept repeating. அது பேர் கைரோ. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ரிப்பீட் பண்ணோம். என்ன ரிப்பீட் பண்ணோம்? நான் இயேசுவை கண்டேன், நான் இயேசுவை கண்டேன், நான் இயேசுவை கண்டேன், நான் இயேசுவை கண்டேன் என்று ஆராதிக்க வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆமென். செய்வோமா? இனி வர நாட்கள்ல கர்த்தர் உங்களோட பேசினா நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வார்த்தைக்காக இப்போ உங்க குரல் தான் கேட்க போகுது. அதை கேட்டுட்டு தான் நீங்க இந்த கம்யூனியன்ல வந்து ஜாயின் பண்ண போறீங்க. அன்னைக்கு கொழுந்து விட்டு நொறுங்குன அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு தேவன் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நொறுங்குண்ட இருதயம் அக்கினி பிடித்த இருதயமா மாறிச்சான். அதே மாதிரி ஜக்கேயுவ மரத்துல இருந்து இறங்கு நான் உன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும்போது ஜீசஸ் இஸ் asking something very special. He wants to abide in you. உங்களோட வரணும்னு அவர் உனக்குள்ளே அவர் வாசம் செய்யணும்னு ஆசைப்படுகிறார். இன்னைக்கு அந்த மன உறுதியுடன், மன நம்பிக்கையுடன், மன விசுவாசத்துடன், சந்தோஷத்துடன் வந்து இந்த பகுதியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். Thank you Jesus. Thank you.